தார் ரோடு உனக்கு பேரு வச்சது தப்பே கிடையாதுடா. ஏன் ஐடியா தரன்னு சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறிய, நாளைக்கு ஐடியா தரலன்னு வச்சுக்க சிசிர நாலுல இருந்து அதெல்லாம் கட்டிடி. ஐடியா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்ச உன் கூட சுத்துறேன் மச்சான். உனக்கு என்ன தெய்வான வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? பேசாம வாய முடிட்டு என் கூட வா, நாளைக்கு போலாம். ஐயோ கத்திக்கிட்டே இருந்தா என்னடா கொஞ்சம் போட்டு தெய்வான பாக்குறதுக்கு ஐடியா கிடைக்கல. ஆமா, கீழே பார், மேல பார், அங்க பார். ஏந்திரு, கைய கால உதறிக்கிட்டு போயிட்டே இரு. தார் ரோடு அழகேசுக்கு தான் சுழுக்கே இல்லையாடா. நீ விரிச்சா விழுமுடா. ஐயோ யாருடா இது? ஊரு விட்டு ஓடி போடானே அவன் தான் இது. ஓ பரமசிவன் பையனா? ஏண்டா இடுப்பு சுழுக்கு விழுற வயசுல போய் கால சுழுக்கு எடுக்க வந்திருக்கிய? அவன் இடுப்பு சுழுக்கிறதுக்கு வந்திருக்கான். என்னடா சொல்ற? இல்ல 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 கால் சுழுக்கிறதுக்கு வந்திருக்கேன். சரி இது வா. அருமை எல்லாம் சொல்லி கூட்டி அங்க இருக்கேன், நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும். ஏண்டா என் 50 வருஷம் சர்வீஸ்ல எனக்கே புத்தி படி சொல்றியா? எதுல 50 வருஷம் சர்வீஸ்? அது வந்து இல்லாட்டா கேட்டியா? அதுலயா? டேய் மெதுவா இப்படி வந்து உட்காரு, காலை நீட்டு. வாச பக்கமா பார்த்து உட்காரு. எப்பட அடிபட்டது? சுருக்க மாதிரி தெரியலையே. அவன் உன்னை பார்க்க தான் வந்திருக்கான். ஓகே சரியில்லையே. யார பாக்க பேச்சு சுருக்கு வந்திருக்கு. அப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன அழகு, நீ என்ன சின்ன குழந்தையா? வெளிய பின்ன போகும்போது பார்த்து போறது இல்ல? ஐயோ ஐயோ பாரு நரம்பெல்லாம் எப்படி பரண்டு கிடக்குதுன்னு. ஐயா என்ன இது, காலை தொட விட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தெய்வான பாட்டிக்கிட்ட போய் சுனுக்கு எடுத்துக்க. மறுபடியுமா? குட்டி போட்ட போற மாதிரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே? சும்மா இருக்கா. அழகேசனுக்கு ஐடியா தர சொல்லி அந்த ஐடியா பைலர் ஆகி அவன் டீ சிகரெட் வாங்கி கொடுத்தோட கெடுத்துட்டியாடா. சிகரெட் பிடிக்காதால பைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. அவங்க சரியா தானே போயிருக்காங்க. அவங்க ஐடியா என்ன கிளிக்க போகுது பார்க்க தானே போறோம். வேண்டாம் எனக்கண்ணவா எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா. ஐடியா தரேன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க. ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி. எப்படி? நான் உங்க வீட்டுக்கு போனேன்னா அப்படியே செவரேறி குதிச்சேன்னா உள்ள போய் சுத்தி முற்றியும் பார்த்தேன். அங்க யாருமே இல்ல. ஒரு ஓரமா தெய்வான மட்டும் பாவனை அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணியை எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஏய் தெய்வான நில்டி. ஐயோ பாட்டி வந்து போகுது. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கு எடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா. ஒரு ஓடுகாலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே மெதுவா முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப்பு கிட்ட போனேன். யாரா தட்டுந்து? அவ அப்பன்டா. சரி சரி ஒரு சிகரெட் கூட பிடிக்கணும் போல இருக்குது. டேய் அங்க இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆனேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லல்ல. இப்ப பாரு. திருநெல்வேலிக்கு இல்ல சிங்கம்பட்டி தாலுகா சின்ராசு மக சிவசாமி பேருக்கு இன்னைக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு சீட்டு எடுத்து போடுறியே அன்னக்கிளி. என்கிட்டயே தட்சிணியா? இந்தா. என்னது இவரும் ஜோசியம் பாத்துக்கிறாரு? அப்பா வெங்கடாஜலபதி, எனக்கு என்னைக்கும் போல இன்னைக்கும் வசூல வாரி வழங்கணும் அப்பா. என்ன ஜோசியர முத போனியும் நீங்களே போட்டுக்கிட்டீங்க போல இருக்கு. இல்ல அந்த ஆட அன்னக்கிளி பலனை நான் பாத்துக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு பாக்குறது வழக்கம். அதான் நான் பாத்துக்கிட்டேன். சரி சரி வாங்க தம்பி உட்காருங்க. அப்படியா? நல்ல விஷயம் தான். என் அன்னக்கிளி உங்க எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றான்னு பாக்கலாமா? தம்பி பேரு அழகேசு. உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் தான். ராசா மனசரிஞ்சு ஒரு சீட்டை எடுத்து போறியே அன்னக்கிளி. அது என்ன அன்னக்கிளி? அதுதானே தினமும் எனக்கு சோறு போடும்.
அது சரி, வந்ததுல இருந்து உன் கிளி என்னைய என் பாக்கெட்டே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கே காசு போட்டா தானே ஜோசியம் சொல்லுது. ஓஹோ, பெரிய ஆளியா நீ. கிளி கூட நல்லா காசு கிடக்க கத்து கொடுத்துருக்கிய. அன்னக்கிளி, ராசா அழகேசனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்துக்கொள்ளுடி. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கையில நல்ல பல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுமான்னு பாப்போம். சீட்டை கொடு. இதுவரை யாருக்குமே எடுக்காத ஒரு அபூர்வ படத்தை என் அன்னக்கிளி எடுத்திருக்கா. அப்படி என்ன அபூர்வம் இந்த படத்துல? நாடாளக்கூடிய ராமன் காடாள சென்ற இடம், கானகம் சென்ற ராமன் கட்டிய மனைவியையும் பறிகொடுத்த இடம், அன்று சீதாதேவியை சிறை மீட்க அனுமான் இலங்கையை அழித்த இடம், அதுதான் இந்த படம். அட போயா, நீ உன் ஜோசியமோ. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அது வேறயா? எதுக்கு வாழைத்தார வண்டியில எத்தனை லக்கேஜ் கொடுக்கணுமியா? என்னையா உரிச்சு திங்கிற வாழைப்பழத்துக்கு கூட லக்கேஜ் கேக்குறேன்? உரிச்சு தின்னாம வண்டியில எத்தனை லக்கேஜ் போடுவேன். யோ, வாழைத்தார தானே விடுங்க. என்ன நீ சப்போர்ட் பண்றியா? நீ துட்ட விட வண்டியில ஏத்துற. நான் ஏன் முறைக்கிற? என்னப்பா இதுக்கு போய் அறுவாடிக்கிற? என் டியூட்டி தான் நான் பாக்குறேன். எது வாழைத்தாருக்கு லக்கேஜ் போறதா? அண்ணே, அந்த அறுவடை கொஞ்சம் என்னப்பா நீயுமா? அந்த வாழைத்தார அப்படியே போடுங்க. சாதி பைய மகை பொடியே கெடுத்துட்டானே. இந்தாயா, இதுக்கு லக்கேஜ் போடு. கும்பகோணத்தான் இதுக்கு எவ்வளவு போடுவ லக்கேஜ்? முன்னாடி தெளிப்போ. டிக்கெட் 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 டிக்கெட்லாம் கேட்டு வாங்க. டிக்கெட் 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 டிக்கெட். மேல கொட்டை ஒண்ணு கொடுங்க. என்ன மேல கோட்டியா? கீழே கொட்டை ஒண்ணு கொடுங்க. என்ன கீழே கோட்டியா? என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன ஊருக்கு புதுசா நீ? ரூட்டே தெரியாம நீ எல்லாம் டிக்கெட் கிழக்க வந்துட்ட. கும்பகோணத்துக்காரங்களே குசும் பிடிச்சவனுங்க. இந்த ரூட் வேணும்னு சொன்னா கேக்குறாங்களா? கும்பகோணத்துக்காரன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? போட்டா யோ, நீ என்னையா உன்ன அறுவலத்துக்கிட்டு உள்ள வையே. பெரிய சீவன பெரிய பாண்டி எங்கேயா போனோம்? தேவான விடுகதை போட்டுச்சு, அதுக்கு விட கண்டுபிடிச்சீங்களா? இல்லடா, உனக்கு விட தெரிஞ்சா சொல்லு. போச்சு போ. நீ விட சொல்றதுக்குள்ள அது வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு என்னடா போகுது. பிக்கப் பண்றாங்க? இங்க பார், நான் மட்டும் உன் வயசுல இருந்திருந்தேன்யா விடுகதைக்குலாம் நேரமே இல்ல. அப்புறம் மேட்ரே வேற. மேட்ரா மேட்ரு என்னன்னு விலைக்கு சொல்லிட்டு போடா. இதெல்லாம் கூட விலைக்கு சொல்லுவாங்க. உங்கடா மாட்டீங்களா? திட்டாங்க. அடுத்து இவன் என்ன சொல்ல போறானோ? சொல்றான்டா, வா வா. நீ சொல்ல போறியா? இவன் சொல்ல போறானடா. மில்ல சங்கூதுற மாதிரி அவன் ஊட்டிட்டு போறான். உனக்கு எதுனா புரியுதா? என்ன உன் காதலுக்கு சங்கா